ஹலோ மக்களே, உங்கள் அனிமே வழியான டாட்டேபிள் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். மக்களே, 2 நாளாக வீடியோ போடுறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. அது காரணம் இருக்குது. முக்கியமாக கேட்டிங்கன்னா, எனக்கு எக்கச்சக்கமான வேலையை கொடுத்துட்டாங்க. அதனாலேயே எனக்கு வீடியோ எடிட் பண்ணவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் டைமே கிடைக்கல. சரிங்களா மக்களே? சரி, அதை விடுங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா மக்களே? வாங்க, இந்த சாப்டர் 86 to 90 இது உங்களுக்காக. அடுத்த நர்சிங் இருந்துக்கிட்டு எதுக்காக ஹீரோவை இன்ன வரைக்கும் நீ விட்டு வச்சிருக்க, அதுக்கான ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு முயல் வந்துக்கிட்டு என்னால் எப்படி சொல்ல முடியும், என்னால் சிஸ்டத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முயலும் யோசிக்குது. எல்லா கேமஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, எதுவும் வெளிப்படையாகவே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கும் யோசிக்கிறா. அப்போ இருந்துக்கிட்டு நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் முயல் இருந்துக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இந்த மாதிரி ராஜா மாதிரி வாழணும்னு ரொம்பவும் ஆசையாக இருக்கும். அதே மாதிரி நடிச்ச நேரத்தில் தூங்கிக்கிட்டு நிறையாவும் சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி ஹீரோ விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முயலும் வச்சுட்டு சொல்லிக்கிட்டு கிடக்கு. எதுனா போட்டு இப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் கூப்பிட, நீ ஹீரோவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் மறைக்க மேலேந்துக்கிட்டு விவரத்து எப்போ பார்த்தாலும் என்னை மறைச்சிட்டே கிடக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த சரி நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான அந்த முள்ளிச்செடினா இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு ட்ராப் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ராப்பாக மாற்றி வைக்கிறான். அது இங்கே இந்த இங்கிட்டு மற்றவங்களாம் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது அந்த விச்சுக்கானில் இருக்கிற வச்சு முள்ளிச்செடி மாதிரியே இருக்குது, இது ரத்தத்தை குடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும்போது, நீங்கள் அதுக்கு நான் கவலைப்பட தேவையில்லை, இது எதுவுமே ரத்தத்தை நான் குடிக்காது, காரணம் என்ன கேட்டீங்கன்னா இது நமக்காக வேலை செய்யும். அப்போ சின்ன பேர்த்துட்டு அப்படின்னா ட்ராகன் டிசிப்ளின் இருக்கிற நம்மள எதுவுமே செய்யாது தானே அப்படின்னு கேட்கும்போது, அப்படி பற்றி பெரிய வந்துக்கிட்டு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் ட்ராகன் டிசிப்ளினே கிடையாது அப்படின்னு கேட்கும்போது முயல் சிரிச்சுக்கிட்டு, கவலைப்படாத ஒன்று எதுவுமே செய்யாது, ஏன்னா நீ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அம்பளுக்கிட்டு இருக்கு. இதுனா நாயமே இல்லை, நான் ஒருத்தன் தான் இங்கே ட்ராகன் டிசிப்ளினால மாறாமல் இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது எல்லாத்தையுமே நான் என் பவர் யூஸ் பண்ணி அப்படியே மேலே பறக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு அந்த தர்பூசணியை வெட்டி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கொடுக்குறான். அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு ஆகா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, தர்பூசணி ஐஸு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ட்ரெயிலையும் இருக்கிற மாதிரியாக தூங்கி எழுக்கிறான். எழுந்துச்சோன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் குளிக்க போயிட்டான். இங்கே போயிட்டு ஆக டெய்லி இதே மாதிரியே போகுது, அடுத்தபடியாக நம்ம வேலை என்னது சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வகை வகையாக சுட்டு வைக்கிறான். அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அடுத்த வேலையை அப்படியே வேட்டையாட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் டெய்லி என்ன பண்ணுவானோ அதை போய் செஞ்சுட்டு இருக்கிறான். வழக்கம் போல் அங்கே இருக்க சாம்பல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு கூப்பாக மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சரி நம்ம ஹீரோ வந்து ஆஃபாடி இன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது அப்போ தான் முயல் வந்து கேட்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப சம்பேராக இருக்க, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லுது. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஏன் கவலைப்படுற, இந்த கேம் பாஸுங்கிறதே நம்மக்கிட்ட தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, ஆமாம்மா நான் மாஸ்டர் கண்டி எது வேணால் செய்வேன், கண்டிப்பாக நான் மாஸ்டர் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு முயலும் பதிப்பிடுது. இந்த சைடு ஊர் மக்கள் எல்லாம் கூட்டமாக பெண்டு பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தீங்கன்னா என்னாச்சு இந்த கிராமத்துக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் எல்லாருமே ஒரு கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்திருக்கான். அவன் வந்தது பார்த்தோன்னே என்னாச்சு உன் தலையிலையும் ஏதோ ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறா, சொல்லப்போனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேமஸ்ட்னு வந்திருக்கு, அப்போ அந்த சிங்கம் தான் வந்திருக்கு. வந்துடுவேன் இங்கே வந்து பார்க்கும்போது என்ன இந்த இடமே கொஞ்சம் மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து அப்படின்னா கொஞ்சம் கீழே போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழேவும் தன்னோட பவர் யூஸ் பண்ணி வந்திருக்கு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தலைவர் தான் இருந்திருக்காப்புல. உனக்கு இன்னொரு வேலை முன்னாடியே கொடுத்துருந்தேன், ஆனால் இது நீ சரிவர செல்ல பிள்ளைக்கு உன்னை பார்த்த விட நல்லா தின்னு நல்லா ஸ்ட்ரென்த் ஆன மாதிரி இருக்குது, என்ன தான் நடக்குது, யார் இதெல்லாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வரட்டு தோணியே கேட்டிருக்கோம். இவரும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ நான் சரி உனக்கான சாவத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊர் தளத்தில் ஜீரோங்கிற சாவத்தை கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் எப்போ நினச்சாலும் உனக்கு கொல்ல முடியும், இந்த ஜீரோ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இது என்னென்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் அங்கேருந்து பார்க்குறாங்க, இது அந்த கேம் மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்கள் கேமை முடிக்க மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்குமே அந்த சாபத்தை நிரப்பி விட்டான். அது மட்டும் கிடையாது, இப்போ 30 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாபம் என்ன கேட்டிங்கன்னா இந்த 30 கலை இருக்கிற கேமை இந்த ஸ்டேஜ் 4னா அந்த ஸ்டேஜ் 4 கிளியர் பண்ணி ஆகணும், அப்போ தான் அவங்களால உயிரோட இருக்க முடியும். அப்படி இல்லாட்டி அந்த கேம் மாஸ்டர் வந்து எப்போ வேணாலும் எல்லாத்தையும் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போ தான் முயலும் சொல்லுது. ஊர் தலைவரும் வந்து இதுதான் ரீசனு, கண்டிப்பாக எல்லோரும் இங்கே போய் கேமை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மனசுலேயும் ஒரு கவலை இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் தன்னுடைய பியூரிஃபிகேஷன் பவருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நான் உங்களை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் கண்டிப்பாக முடியல, ஏன்னா இந்த கர்ஸை போட்டதே பார்த்தீங்கன்னா அந்த கேம் மாஸ்டர் சிங்கம் தான், அது எக்கச்சக்கமாக பவர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது முயல் என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய பியூரிஃபிகேஷன் ஸ்கில்லை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அதிகமாக மாற்று, அப்படி இருக்க பட்சத்தில் இதுவும் கொஞ்சம் ரிமூவ் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்ல ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது,
முடிஞ்ச அளவுக்கு நீ ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுக்க, எல்லாத்தையும் கேமை முடிக்க சொல்லு. அப்போ தான் எல்லாரும் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கிடக்குறான். அப்போ இருந்துக்கிட்டு சின்மை இருந்துக்கிட்டு, இது என்ன அளவு, இது ஏன் போக மாட்டேது, இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல்கிட்ட வந்து சின்மை கேட்கும்போது அப்போ தான் முயலும் சொல்ல ஆரம்பிக்குது. இது வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டாக இப்போ 29 நாள், அந்த 29 நாளுக்கு அப்புறம் அந்த கேம் மாஸ்டர் எப்போ நினச்சாலும் சரி உங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லுது. அப்போ இருந்துக்கிட்டு ஒரு தலைவர் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்தது மட்டும் கிடையாது, அந்த முயல் சொல்கிறதும் உண்மை தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ இருக்குது, எப்போ நினச்சாலும் அந்த சிங்கத்தால் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அப்போ முயல் இருந்துட்டு, உங்களுக்கு இப்போ வேறு வழியே கிடையாது, நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டீங்க, சர்வே பண்ணிட்டு அப்படி இருந்தாலும் நினச்சிங்களா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த கேமை முடிச்சே ஆகணும். அதை முடிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உண்மை என்னென்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஜும் முடிச்சிட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே தன்னுடைய உலகத்துக்கு போக முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் எல்லாம் போய் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லுது. இவங்க எல்லாருமே சரி வேட்டையாட போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு சரி நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் கால் மூலம் சொல்கிறான். தனியாக இருக்கியே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மியும் கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் நீ சேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா ஆவியும் வேட்டாடிட்டு கிடக்குறான். அது மட்டும் கிடையாது, டீமெட்டாட இந்த பம்மத்தையும் வச்சுக்கிட்டு தான் எக்கச்சக்கமான எல்லாத்தையும் கொண்டுகிட்டு தன்னோட முடிஞ்சலுக்கு பவர் அதிகப்படுத்தணும்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்போ ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 3க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு கிடக்குறான். அப்போ இருந்துட்டு இது மட்டும் பார்த்தாது, டக்குன்னு வேறு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே, இப்படியே நமக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ தான் வெளியே எலும்புக்குன்னா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போய் வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கே இருக்க பாரு தன்னோட பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா எலும்புக்கூடையும் வேட்டையாடிக்கிட்டு கிடக்கிறான். அது மட்டும் கிடையாது, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக என்னால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது என்னென்னு நான் வேறு வழியாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 4க்கு வந்துருச்சு. ஆகா இப்படிக்கு நான் லெவல் 4 தான் இருக்கேன். ஆனால் இதே போச்சுன்னா எனக்கு குறிப்பிட்ட டைம் கிடையாது, நான் ஏதாச்சும் வேறு வழியாக தான் திங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அப்போ தான் ட்ராகன் சொல்லுது, நீ தான் அந்த வந்த வழியில் அந்த ஸ்மோக் பார்த்தியா பர்பிள் ஸ்மோக்கு, அதை கிளியர் பண்ணு ஒன் பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி மேபி சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கிற எல்லாம் புகை இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பாய்சன் தான், தன்னோட பியூரிஃபிகேஷன் மைலேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட லெவல் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 4 லெவல் 5க்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவில் ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னோட பியூரிஃபிகேஷனை பயன்படுத்த முடியும். ஏன்னா அது தூரம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது தான் யூஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறது, இப்படிக்கு நான் பறந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க எல்லா மகத்தையும் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கத்தை தான் காமிக்கிறாங்க. என்னது பார்த்திங்கன்னா அதே டஞ்சனுக்கு தான் வந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது, திரும்ப எப்படி இவன் கிளியர் பண்ணியிருக்கான், யார் இது பண்ணுறதுன்னு தெரியலையா, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் யோசிக்க ஆரம்பிக்குது. இவனை யாருன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம இந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா எதாவது செய்கிறக்காண்டி எக்கச்சக்கமான கல்லை எடுத்துக்கிட்டு கிடக்குறான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறான்னா எப்பயாச்சும் நான் பறக்கிற மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோர் ஒன்று எடுக்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, இந்த மாதிரி ஒரு பெரிய கொரியாட்டு உருவாக்கி அது மேலே கல் வச்சோன்னா அதுவும் பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட்டும் போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். அது வேறு எதுவும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அதை பார்த்துட்டு மாஸ்டர் நீங்கள் உண்மையில் அற்புதமாக தான், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை நிர்வகிச்சிட்டீங்க, ஒரு கருப்பாம்பூச்சி வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அதுவும் சொல்லும்போது அப்போ தான் ஹீரோ பார்க்குறான், உனக்கு இதை பார்த்தா கருப்பாச்சி மூஞ்சி மாதிரியா இருக்குது, இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த நம்ம பம்பு திறந்துக்கிட்டு ஐயோ மாஸ்டர் நீங்கள் வேறு லெவல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெக்கா பிச்சாந்து கத்திட்டு கிடக்க, மண்டையில் ஒரு கொட்டை போட்டுக்கிட்டு சும்மா கத்துறதை விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளான் சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் இருந்தீங்கன்னா அந்த பறக்கிற பவர் யூஸ் பண்ணிட்டு எக்ஸாம் பறந்து போயிடும், அது கண்ட்ரோல் பண்ணணும்னா வெயிட்டு நம்ம சேர்த்தாகணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாம்பதுக்கு மாஸ்டர் இங்கே ஓட்டையாக இருக்காதுன்னா என்னதுன்னு கேட்கும்போது அங்கே தான் நீ இருக்கார சீட்டுன்னு சொல்லும்போது நான் ஒரு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லும்போது நீ ஜாக் ஸ்பேரோனா கிடையாது, இதுக்கான இன்ஜினியரே நீ தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மண்புத்தும் பார்க்குது. ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆட்டோமஸ் மாதிரி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி வச்சுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டயராகி தூங்குறான். தூங்கி எழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தூங்கிட்டேன் போல இருக்கு, இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே அவுட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோ தயாரிச்ச ஆட்டோமஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலையில் ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொம்மை கேட்கும்போது மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஏதோ ஒரு மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லுது. அதை பாவி நம்ம தொலைஞ்சு போயிட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட பவர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறான் பாருங்க, அது ஸ்ட்ரைட்டாக தான் இப்போ போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளைஞ்சு போகுது. இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோன்னு ஆகா இது வேறு லெவலில் இருக்கும்போது இது வளைஞ்சு யூஸ் பண்ணால் இதை நான் கரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் யார், நீங்கள் எல்லாத்தையுமே சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்முத்துன்னு சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம கீழே இருந்துக்கிட்டு நம்ம பம்மை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியும், ஒரே இடத்துல நீங்கள் விட்டிங்கன்னா போதும் அது உங்களோட பவர் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா தன்னோட கையில் அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு வளைகிற மாதிரி யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அது பாதி திறந்தா வலியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தலைவலிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு எனக்கு ஏன் கிரகரன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த டாக்னிட்டு என்ன பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் மேட்சிக் யூஸர் கிடையாது, நீ இருக்கிற பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒன்றால் முடியாது, ஆனால் அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, நீ இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் ஒரு சூப்பர் கொடி அப்படின்னு சொல்லும்போது
ஏன் கிடைத்த கத்திர செடி இருக்கே, இதை நம்ம சூப் வச்சு குடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறான். அது மட்டும் கிடையாது, அப்படியே அது சூப்பும் வைக்கிறான், அது குடிச்சிக்கிட்டே இருக்கான். ஆகா, இது ஸ்மெல்லு மோந்து பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை குடிச்சிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். இது என்ன அந்தளவுக்கு நல்லாவா இருக்குது, அதான் இது குடிச்சோன்னா நம்ம ஹீரோக்கு வழக்கு மேலே ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பியும் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். நான் சாதிச்சிட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வளையுது, இனிமேல் நான் அது முழுசாக வளையிற வரைக்கும் நான் அந்த பவரை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில பேர்த்த வந்து ஒரு மீன் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம முயலும் பார்க்குது, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க, நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கையில் வச்சிருக்க வழக்க மட்டும் கீழே போட்டுறாதீங்க, அதை அணைய விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. நம்ம முயலும் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுலேருந்து ஒருத்த மட்டும் என்ன செஞ்சிடான், தவறே அது கீழே போட்டால் அதுவும் அணைஞ்சு போயிருச்சு. அது மட்டும் கிடையாது, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏண்டா இப்போ தான் சொன்னாங்க அது கீழே போட்டுறக்கூடாதுன்னு, அது கீழே போகிற அளவுக்கு இன்னும் சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலையும் யோசிச்சுட்டு கிடக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அவனை கொல்லலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இருந்துக்கிட்டு என்னுடைய தண்டர் பவர் மேட்ச்க்கு வச்சுக்கிட்டு யார் ஒரு வெளிச்சத்தையே ஒரு கிரியேட் பண்ணுறா, அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெளிச்சத்தை கொடுக்குது. இதை பார்த்து முயல் இருந்துட்டு இந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு, இங்கே பாரு நீ இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணினா உனக்கு தான் பெரிய தலைவலியாக கிட்ட பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லும்போது, நீ என்னையை பார்த்து கவலைப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்கும்போது, நான் ஒன்றும் உன்னையை பார்த்து கவலை கிடையாது, நீ இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணி நான் உன்னோட கனெக்டில் இருக்க ஹீரோக்கும் தான் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போ தான் சின்ன ஆமாம்ல அவனும் நானும் இப்போ கனெக்டில் தானே இருக்கான், அப்போ அவனுக்கும் பிரச்சனை தான் கொடுக்கும் கொஞ்சம், அதுக்காண்டி என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் தன் பவர் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு கிடக்குற. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தலையில் பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் தான் இருக்குது பேலன்ஸு, இதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் நாங்கள் வேகமாக முடிச்சாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு என்னுடைய பவர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். இப்போ நம்ம ஹீரோ தான் கேட்குறான், தன்னுடைய பவரை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு அளவுக்கு அதே வளைச்சி ஒரு வட்டமாக ஒரு அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் ஆகிட்டான். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம மாஸ்டர் இங்கே கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்மத்தும் சொல்லுது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்குறான். இங்கே என்னடா ஆச்சு, முழுக்கா இருட்டாக இருக்குது, எந்த ஒரு வெளிச்சமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வெளிச்சத்தை இப்போ ஒரு பவராக விட்றோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. எங்கே போச்சு, நான் விட்ட வெளிச்சம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அப்போ நம்ம பம்மது வந்து, மாஸ்டர் நீங்கள் விட்ட பவரை ஏதோ ஒன்று முழுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்தில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்ட சூனியக்காரின்னு ஒருத்தி இருக்கா, நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்தும் சொல்ல, என்ன கெட்ட சூனியக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதாவது சூனியக்காரிங்களே நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, என்னமோ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட சூனியக்காரி இருக்கிற இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பம்மத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த அது அப்படியே வெளியே தான் காமிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியாது. சரிங்களா மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லுக்குன்னு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டன் இருக்குது மக்களே, அதை விடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா மக்களே, டாட்டா பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கிறேன்.